அனைவருக்கும் வணக்கம். 2026ல் சூரிய பகவான் திருவோண நட்சத்திரத்தில் பயிற்சி அடைய போகிறாரு. இதன் காரணமாக ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. ஜனவரி 24, 2026ல் சூரிய பகவான் மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரத்தில் இருந்து திருவோண நட்சத்திரத்திற்கு பயிற்சி அடைகிறார். இது எவ்வளோ காலத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி 6, 2026 வரை திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த சூரிய பகவான். திருவோணம் அப்படிங்கிறது கல்வியும் ஞானமும் நிறைந்த நட்சத்திரங்க. அதனால் இந்த சூரியனின் நட்சத்திர பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பாராத பண வரவையும் அரசாங்க வேலையையும் கொடுக்க போகுது. அந்த அதிர்ஷ்டமான 5 ராசிகள் இதில் முதலாவதாக மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதன் காரணமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். பணியிடத்தில் தலைமை தாங்கும் பொறுப்பு இவங்களுக்கு வருங்க. பதவி உயர்வு கிடைக்கும். சமூகத்தில் இவங்களுக்கு அந்தஸ்து உயரும். அதே போல் அரசு தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களாக இருந்தாக்கா அவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வேலையும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அரசு தேர்வில் உங்களுக்கு பணி நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. இதன் காரணமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள்லாம் இந்த நேரத்தில் கைகூடி வரும். அதிகாரமிக்க பதவிகள் இவங்களை தேடி வரும்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி தந்தை வழியில் சொத்துக்கள் அல்லது உதவிகள் இவங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் இந்த நேரம். 3வதாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தாங்க. சிம்ம ராசியின் அதிபதியாக விளங்கி வரும் சூரிய பகவான் 6வது வீட்டில் அமர்றாரு. இதன் காரணமாக உங்களோட ஆளுமை திறன் மேம்படும்னு சொல்லப்படுது. எதிரிகள் விலகுவர். அதே போல் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசு பணிகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடன் சுமைகள் குறைந்து மன நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். 4வதாக கன்னிராசி. இந்த கன்னிராசியில் 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் அமர்றாருங்க. இதனால் படைப்பாற்றல் அதிகரிக்கும். புத்திசாலித்தனத்தால் கடினமான வேலைகளை கூட எளிதாக முடிச்சிருவீங்க. பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே போல் பணியிடத்தில் உங்கள் கருத்துக்களை கேட்டு ஆலோசனையும் கேட்டு எல்லாரும் செயல்படுவாங்க. உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அரசு வேலை அமையும். 5வது ராசி மகர ராசி. இந்த மகர ராசியின் முதல் வீடான லக்னஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் தன்னம்பிக்கை பல மடங்கு உயரும். தலைமைத்துவ பண்பு வெளிப்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதே மாதிரி அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த நேரத்தில் எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அதில் நல்ல ஒரு லாபம் உண்டு. தொடங்குவது அத்தனையும் வெற்றியிலேயே முடியும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு தலைமைத்துவம் கிடைக்கும். மகர ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி ஒரு அற்புதமான நேரம். அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.